ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சம்பலோட வந்திருக்கிறேன். கருவேப்பிலை சம்பலுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சித்த மிளகாய், கல்லுப்பு, தேங்காய்ப்பூ உலர்ந்தேன். அது வந்து நான் இடிக்க போகிறோம். முதல்ல சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கல்லுப்பு, சித்த மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா இடிப்போம். நல்லா இடித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பூவை சேர்த்து நாங்கள் இடிச்சிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்லா இடிக்கணும். சித்தம்லாம் வந்து பச்சையாக தான் நான் போட்டிருக்கேன் வறுக்கையில். அதில் வறுத்து போட்டு முடிக்கல வேறு. இதனால் பச்சையாக போட்டிக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது நாங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்கும் நாங்கள் சேர்த்து சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா இடிச்சிட்டேன். இப்போ நான் தேசிப்புளி சேர்க்க போகிறேன். பாதி தேசிப்புளி இடிச்ச அள்ளி எடுத்துட்டு பாதி தேசிப்புளி சேர்க்க போகிறேன். நல்லா ட்ரையாக இருக்கும். நீங்கள் பிடிச்சிக்கையும் வச்சு சாப்பிடலாம், வெள்ளையும் வச்சு சாப்பிடலாம். 2-3 நாளைக்கு பழுதாகாமல் இருக்கும். இந்த தோசை, இட்லி, புட்டு, இடியாப்பம், அதுங்களா பான், சோறு எல்லாத்துக்கும் சாப்பிடல. ப்ளீஸ்